ப்ரோ, வேட்டை நாய்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கோம்பை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த நாய்கள். ஒரு காலத்தில் இந்த வேட்டை நாய்களை பிடிச்சிக்கிட்டு வேட்டைக்கு காட்டுகளுக்குள்ளே போவாங்க. காட்டு விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு. இப்போ வேட்டையெல்லாம் ஆட முடியாது. அந்த நடந்த காலத்தை சொல்கிறேன். அப்படி இந்த நாய்களை பிடிச்சிக்கிட்டு போவாங்க. அந்த நாயை பிடிச்சிட்டு போகிற அந்த ஓனர் என்ன பண்ணுவார், அவர் சேஃபாக ஒரு இடத்துல இருந்துக்குவார். பாதுகாப்பாக இருந்துட்டு இந்த நாய்களை ஏவி விடுவார். இந்த நாய்கள் உள்ளே போய் வேட்டையாடிட்டு வரும். இப்ப அரசியலே அப்படிதாங்க நடக்குது. இந்த தமிழ்நாடு அரசை எதிர்த்து இந்த எஸ்ஓபிய மாற்றணும். அதாவது விஜய் போகிற இடங்கள்லாம் கூட்டம் நடத்த முடியாத அளவுக்கு நெருக்கடிகளை கொடுக்கறது மாதிரி இந்த எஸ்ஓபி இருக்குது, அதை மாற்றணும். அப்புறம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது. அப்புறம் இது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சு, நல்ல கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சு தாவேகா கட்சியினர் அங்கங்கே மாநிலம் முழுக்கவே ஆர்ப்பாட்டங்களை நடத்திட்டு இருந்தாங்க, போராட்டங்கள் நடத்தினாங்க, முழக்கங்கள் எழுந்துச்சு. அதை வச்சு நான் பேசுனதெல்லாம் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அதை பற்றி தனியாகவே ஒரு காணொலி நம்ம போடுவோம், அதை பாருங்கள். ஆனால் தலைவர் எங்கேயா இருந்தார் அப்படின்னா, அவர் ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக, அதாவது நாய்களை ஏவி விட்டுட்டு அந்த நாய் ஓனர் பாதுகாப்பாக நிற்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பனையூர்லேயோ அல்லது இங்கே பட்டினப்பாக்கத்துலேயோ பாதுகாப்பாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அரசியல்னு வந்தாச்சு. இது தலைவர் ஏன்டா வரல அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்றேன். விஜய் வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? நான் விஜய், இவர் விஜய், இங்க விஜய், நீங்க விஜய், எல்லா வீட்லயுமே விஜய். இந்த உருட்டெல்லாம் நிறுத்துங்கப்பா. தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இல்ல அவர் வெளியில வந்தா அவர் பாதுகாப்பே கிடையாது. வெளியில வந்தாருன்னா பின்னாடி வர்றதெல்லாம் யாரையா? உங்க கட்சி தொண்டர்கள் தானையா? நீங்க தொண்டர்கள் தானே சொல்றீங்க. அவங்கள இப்போ நீங்க சொன்ன தலைவர் சொன்னா கேட்க மாட்டாங்களா அவங்க? சரி, அது அது அப்படி இருக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம், கண்ணு முன்னாடியே நம்ம பார்க்குறோம். உங்கள் தலைவர் தான் எப்படிங்க ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தார்? எந்த பாதுகாப்பில் குறைபாடுமே இல்லாமல் எப்படி அவரால் போயிட்டு வர முடிஞ்சுச்சு? அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே சும்மா உருட்டல் தானே. இந்த உருட்டலை நிறுத்துங்க. ஏன்னா களம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. தாவேகாவுக்கு ரொம்ப சாதகமாகவும் இருக்கக்கூடிய களமாக இருக்குது. தேவையில்லாமல் நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை மெஸ்அப் பண்ணிடாதீங்க.